ஹே எவ்ரிவன், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா த லோட்டஸ் பை டோரோடட் போயமோட சம்மரியை பார்க்கறதுக்கு முன்னாடி டோரோடட்டோட சின்ன இன்ட்ரொடக்ஷன் பார்த்துடலாம். டோரோடட் 1856 to 1877 இவங்க வந்து ஒன் ஆஃப் தி ஏர்லியஸ்ட் இந்தியன் விமன் போயட் who wrote in English and French. Born in Calcutta, but Indian themes-ஐ வந்து யூரோப்பியன் லிட்டரரி ஸ்டைல் கூட அழகாகவே கம்பைன் பண்ணி அவங்க ஒர்க்ஸை வந்து எழுதியிருப்பாங்க. இவங்க வந்து 21 வயசு வரைக்குமே இருந்திருந்தாலுமே அவங்களுடைய ஒர்க்ஸ் எஸ்பெஷலி ஏன்ஷியன்ட் பேலட்ஸ் அண்ட் லெஜெண்ட்ஸ் ஆஃப் ஹிந்துஸ்தான் இந்த ரெண்டு ஒர்க்குமே இந்தியன் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ஒரு ஃபினாமினல் பிளேஸில் இருக்குது. டோரோடட் வந்து இன்னுமே ஒரு யூத்ஃபுல் ஷைனிங் சிம்பிளாகவே இருந்துகிட்டே இருக்கிறாங்க. நம்ம இப்போ சம்மரியை பார்த்துடலாம். போயம் லைன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின்ட் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. லவ் கேம் டு ஃப்ளோரா asking for a flower that would of flowers be undisputed queen. The lily and the rose long had been rival for that high honor. லவ் அதர்வைஸ் நோன் அஸ் தி காட் கியூபிட், அவருக்கு வந்து இந்த வேர்ல்டுலே பர்ஃபெக்டான ஃப்ளவர் தேவைப்படுறதுனால he goes to ஃப்ளோரா தி காடஸ் ஆஃப் ஃப்ளவர். லவ் வந்து ஃப்ளோரா கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து இந்த உலகத்திலே பர்ஃபெக்டான ஃப்ளவர் வந்து சூஸ் பண்ணணுங்க விஷயத்த வந்து சொல்கிறாரு. லவ் வந்து ஏன் ஃப்ளோரா கிட்ட ஒரு பர்ஃபெக்டான ஃப்ளவரை வந்து சூஸ் பண்ண சொல்லியிருப்பாருன்னா, இந்த வேர்ல்டில் எல்லாருமே அக்ரி பண்ணுற போல் அந்த ஃப்ளவர் இருக்கணும். ஸோ அப்படி ஒரு ஃப்ளவர் கிடச்சுன்னா அந்த ஃப்ளவர்ஸ்கெல்லாம் குயினை ஆக்கிறது தான் லவ்வோட ஆசை. ஸோ அதனால தான் ஃப்ளோரா கிட்ட பர்ஃபெக்டான ஒரு ஃப்ளவரை சூஸ் பண்ண சொல்லியிருப்பார். லவ் அண்ட் ஃப்ளோரா ரெண்டு பேரோட கான்வர்சேஷனை கேட்டுட்டு இருந்த லில்லி அண்ட் ரோஸ் ரெண்டு பேருமே என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தான் அழகுன்னு அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க. இந்த ரிவிலேஷன் மூலமாக என்ன தெரிய வருதுன்னா, லில்லி அண்ட் ரோஸ் ரெண்டு பேருமே ரைவல்ஸ்க்கு விஷயம் வந்து நமக்கு தெரிய வருது. அவங்க மனசுக்குள்ளே என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த ஃப்ளவர்கள்லாம் நம்ம தான் குயின் ஆகணுங்கிற ஆசை வந்து அவங்களுக்குள்ளே எழுந்திருக்க விஷயமும் நமக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட் லைன்ஸ் பார்த்துருவோம். பேட்ஸ் ஆஃப் பவர் ஹேஸ் சங் their climbs. The rose can never tower like the pale lily with her Juno mean. But is the lily lovelier? Thus between flowers faction ranks the strife in psychic bower. ஸோ இந்த நெக்ஸ்ட்டு 4 லைன்ஸில் வந்து எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா, போத் ரோஸ் அண்ட் லில்லி இந்த ரெண்டு ஃப்ளவர்ஸை வந்து போயட்ஸ் எப்படி கம்பேர் பண்ணி பேசியிருக்காங்க விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. அதோடி இந்த 4 லைன்ஸோட செட்டிங்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா, ஒரு சைக்கிக் கார்டனில் வந்து இருக்குது. அந்த கார்டனில் வந்து சோல்ஸாக நிறைஞ்சிருக்க விஷயத்தையும் வந்து இந்த 4 லைன்ஸில் சொல்லியிருக்காங்க. போயட்ஸ் வந்து இந்த ரெண்டு ஃப்ளவர்ஸுமே அவங்களுடைய போயம்ஸில் அடாப்ட் பண்ணி அழகாகவே இதாக எழுதியிருக்காங்க. அதில் கொஞ்சம் போயட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, லில்லி அளவுக்கு ரோஸால் டால் ஆகவும் முடியாது. அதே சமயம் லில்லி வந்து எதை கூட கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா, ரோமன் காடஸான ஜுனோ கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு லில்லி அழகாகவும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் போயட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. வேறு கொஞ்சம் போயட்ஸ் வந்து என்ன கொஸ்டின் பண்ணுறாங்கன்னா, லில்லி வந்து அவ்வளோ அழகுதானாங்கிற விஷயத்தையுமே கொஸ்டின் பண்ணுறாங்க. ஸோ இந்த லைன்ஸ் மூலயமா நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்த ரெண்டு ஃப்ளவர்ஸோடைய பியூட்டியை வந்து நிறைய போயட்ஸ் இந்த சைக்கிக் கார்டனில் இருந்து டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க விஷயமும் நமக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட் 4 லைன்ஸ் பார்த்துடலாம். Give me a flower delicious as the rose and stately as the lily in her pride. But of what color? Rose red. Love first choose, then prayed. No, lily white or both provided. லில்லி அண்ட் ரோஸை பற்றி தெரிஞ்ச பிறகு லவ் ஃப்ளோரா கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, தனக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ளவர் வந்து ரோஸை போல் ஸ்வீட் அண்ட் சார்மிங் ஆகட்டும், அதே சமயம் லில்லியை போல் டால் எலகன் அண்ட் டிக்னிஃபைடாகட்டும் இருக்கணுங்க விஷயத்தையுமே சொல்கிறாரு. இதுக்கப்புறம் ஃப்ளோரா வந்து லவ் கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, அந்த ஃப்ளவருக்கு வந்து என்ன கலர் வந்து கொடுக்கலாங்கிற விஷயத்த கேட்குறாங்க. அதுக்கு வந்து லவ் என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு ரோஸ் போல் ரெட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்னே சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு, இல்லை லில்லியை போல் ஒயிட்டாட்டும், இல்லைன்னா லில்லி அண்ட் ரோஸ் ரெண்டும் மிக்ஸ் ஆன ஒரு கலராட்டும் இருந்தாலும் நல்லாயிருக்குங்க விஷயத்த சொல்கிறாரு. லாஸ்ட்டு 2 லைன் பார்த்துருவோம். And Flora gave the lotus, rose red dyed, and lily white, the queenliest flower that blows.
ஃப்ளோரா வந்து லவ்வோட ரெக்வஸ்ட்டை கேட்ட பிறகு லவ்வுக்கு வந்து ஒரு ஃப்ளவர் கொடுக்குறாங்க. தட் இஸ் நன் அதர் தென் லோட்டஸ். லோட்டஸ் வந்து என்ன கலரில் இருக்குன்னா ரோஸோட ரெட்டும் அதே சமயம் லில்லியோட ஒயிட்டும் மிக்ஸ் ஆன ஒரு கலரில் இருக்குது. இது மூலயமா நமக்கு என்ன தெரிய வருதுன்னா லோட்டஸ் தான் ஃப்ளவர்ஸ்கெல்லாம் குயின்னு அவங்க டிக்ளேர் பண்ணி லவ் கிட்ட கொடுக்குறாங்க விஷயம் நமக்கு தெரிய வருது.